இன்னுமே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கார் போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து மோதும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரியலாக எடுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்ரெய்லர் திடீர்னு வந்து நின்றுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ரியாக்ஷன் தான் எனக்கு இருக்குது. ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்ம சத்யராஜ் சார் அண்ட் வசந்த் ரவி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் வந்து வெப்பன். அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். கிரெடிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிட்டு ட்ரெய்லரை பற்றி அதிகமாக பேசலாம். ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை குஹன் சென்னையப்பன். ஓகே, மியூசிக் வந்து ஜிப்ரான் சார் பண்ணியிருக்காரு. டிஓபி வந்து பிரபு ராகவ். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து கோபி கிருஷ்ணா. ஸ்டன்ஸ் வந்து சுதேஷ். நிறையா காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பற்றி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் ஒரு 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 சர்டன் லெவல் ஆஃப் டிஏஜிங் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி விக்ரம் படத்தில் பண்ணியிருந்ததா சொன்னாங்க, பட் இன்னும் அது அஃபிஷியலாக வெளிவரல. அதே மாதிரி இப்போ காட் படத்துலேயும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க டிஏஜிங் டெக்னாலஜி. அது படம் வந்ததுக்கப்புறம் ஸோ தமிழில் வர ஃபஸ்ட்டு ஒரு டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இருக்குதுன்னா ஓகே. ஏன்னா கன்ஃபார்ம்டு மெசேஜஸ் மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கு இந்த படத்தில் அந்த டிஏஜிங் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 34 seconds. ஸோ அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. This is not a normal mission. Hey, என்னாச்சு? வாவ். நீங்க அசாசினேட் பண்ண போறது நல்லா இருக்கியா? ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது. மாயா இது வரைக்கும் 35 கேங்க அனுப்பியிருக்கோம். ஓ, அதுல ஒருத்தன் கூட உயிரோட திரும்பவே இல்லை. திடீர்னு பார்க்க பிரேம்ஜி மாதிரியே இருந்துச்சு. அவன் யாரு, என்ன, எங்கிருந்து வந்தான்னு எவனுக்குமே தெரியாது. He's a ghost. நல்லா இருக்கு. அப்படி ஒரு ஆளே கிடையாது, இருக்கவும் வாய்ப்பில்லை. இவனுங்க சுட்ட ஒரு புல்லட் கூட அவன் மேல படல. புல்லட்டே கஷ் ஆயிருக்கு. ஓ, I think we found an superhuman. புரட்சி தமிழன் சத்யராஜ். அவன் ஒன்றும் சூப்பர் ஹியூமன் இல்ல, அவன் ஒரு மான்ஸ்டர். ஏய், லுக் செம்மையா இருக்கியா? அவன் தலைய சீவி இந்த டேபிள்ல நான் வைக்கிறேன். I want that swastik. Swastik. It's not a game. Oh, it's a war. ஏய், செம்ம டோன், செம்ம கலர்ஸ். நம்ம அவன் தலையை எடுப்போம், இல்லைன்னா நம்ம தலை போயிடும். இந்தியாவில் மட்டும் 45,000 hectares of forest அழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. He is the weapon. He is the superhuman. Let's get weaponized. Oh, நல்லா இருக்கு. ஒரு சில கழுத புலிகளை வேட்டாட வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. செம்மையா யூஸ் பண்ணிருக்காங்கயா. இனிமேத கலியுகமே ஆரம்பமாக போகுது. ஒரே ஒரு டயலாக் தான். ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்ரெய்லர் திடீர்னு வந்து நின்றுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ரியாக்ஷன் தான் எனக்கு இருக்குது. இப்போது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு நார்மல் ட்ரெய்லர் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு எமோஷ்னல் மிக்ஸ்டு ட்ரெய்லர் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்.
ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர். பிகாஸ் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. சரி, ஓகே, டெக்னாலஜி வைஸ் ஒரு டெக்னிக்கல் வைஸ் வந்து இது வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல. அதாவது ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன சின்ன இது தெரிஞ்சது, ஒரு பிசர் தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. மற்ற இடத்துலலாம் அவரோட ஃபைட் சீன்ஸு, அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ண விதம், அந்த என்னது அந்த பிளாக்கு ஒரு கிரே ஷேட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட்னா தி பர்ஃபெக்ட் அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது அதான் தோணுச்சு, இது எப்படி இவங்க சாத்தியம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கார் போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து மோதும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரியலாக எடுத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கதையை வந்து எந்த விதத்துலையும் ஒரு ட்ராப் வைஸ் கூட ஒரு என்னது லீக்கே பண்ணல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதில் யூஸ் பண்ண குட்டி குட்டி அந்த மினியேச்சர், அந்த பீஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்கும் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் சார் தான், ஜிப்ரான் மியூசிக்கல் ரொம்பவே சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு இது இந்த மாதிரி ட்ரெய்லர் திடீர்னு இப்படி வந்து நின்றுச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவோ அதே தான் என்னோட ரியாக்ஷனும் இருக்குது. பிகாஸ் இன்ன வரைக்கும் அந்த ட்ரெய்லர்லாம் வந்து அந்த கத்தி குத்து அதெல்லாமே வந்து எல்லாம் இருக்குது. இந்த சின்ன பட்ஜெட்டில், ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்மளால் நிறுத்த முடியும் அப்படின்றத வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. இன்னுமே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்ட விதம் அந்த மாதிரி டிஏஜிங் டெக்னாலஜிஸை வந்து இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணி வெளியிட போகிற ஒரு படமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது டெக்னிக்கல் வைஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு. பட் இந்த அளவுக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் இதில் சத்யராஜ் சாரோட நடிப்பை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து லுக்கு நல்லா இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். அந்த லுக்கு வந்து எப்போவுமே அவர் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். பட் இதில் ரொம்பவே டைனமிக்காக இருக்கார். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வசந்த் ரவி சார் ஆல்சோ நம்ம ஜெயிலர் படத்தில் பார்த்துருக்கோம். அண்ட் அவரோட தனி அது படம் பேர் என்ன தெரியல, ஐயோ சரி அந்த படம் பேர் தெரியல. அந்த படத்தை நான் இது மட்டும் போடுறேன், பிக்சர் மட்டும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த படமாகட்டும் சரி, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட நடிப்பும் இதில் வந்து ரொம்பவே சட்டிலாக தான் இருக்குது. இதில் சத்யராஜ் சாரை தான் வந்து பிரம்மாண்டமாக காணிச்சிருக்காங்க. அண்ட் அந்த என்னது கோஸ்ட் மாதிரிலாம் காணிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லர் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை பார்த்து சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் எனக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன். பாய்.